வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில ஒன் பாட் ரெசிபியா பிரியாணி சுவையில தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் எடுத்துட்டு போகலாம். இதுக்கு எல்லா விதமான பொரியல், கூட்டு, வடகம், வத்தல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. நல்லா கழுவிட்டு நான் இன்னைக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில இந்த தக்காளி சாதம் செய்து காட்டுறேன். நீங்க பாஸ்மதி அரிசியிலே செய்துக்கலாங்க, பிரியாணி அரிசியில செய்துக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டம்ளர்ல எடுத்திருக்குங்க. இது 300 கிராம் பக்கம் வரும். அரைக்க 6 பெரிய பல் பூண்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்குங்க. சிறிதளவு இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் 300 கிராம் சாப்பாட்டு அரிசிக்கு. இது கூடவே 5 கிராம்பு, சிறுதுண்டு பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி சாதத்துக்குங்க 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் சேர்த்துறதுனால பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்குங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூள் ஆகட்டும் பச்சை மிளகாய் ஆகட்டும் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். இது கூட அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் இல்லாமல் ரொம்பவும் பெரிய சைஸ் இல்லாமல் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா வதங்கி வரதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், இது கலருக்கு வேண்டி இந்த காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. கடைசியாக ஒரு 1/4 கைப்பிடி மல்லித்தலை. தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்குங்க 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும். அவங்கவுங்க சாப்பாட்டு அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் சாப்பாட்டுக்கு சரியான அளவில் உப்பு இருக்குன்னு அர்த்தங்க. குக்கரில் மீடியம் ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். குக்கரில் 3 விசில் ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் செய்துட்டேங்க. ஒன் பாட் ரெசிபியாக இது லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாங்க. அவசரத்துக்கு சட்டுன்னு வீட்டில் சுலபமாக இந்த மாதிரி தக்காளி சாதம் செய்து கொடுக்கும்போதுங்க பிரியாணி சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.